ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு நெயில் ஆர்ட் பை ரம்யா ஸ்ரீனிவாஸ். இன்றைக்கி வீடியோவில் எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நேச்சுரல் நெயில்ஸில் சிம்பிளாக ஒரு ஆம்ப்ரே நெயில் ஆர்ட் பண்ணலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் நெயில் ஆர்ட் வீடியோஸ். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நெயில்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அண்ட் ஷேப்பாக கூட இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஹார்ட் பவர் வச்சுட்டு அன்இவனாக இருக்கிறது மட்டும் ஜஸ்ட்டு ஈவன் பண்ணிவிட்டேன் எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே. ஸோ ஹாட் பஃபர் வச்சுட்டு நான் எல்லா ஃபிங்கருக்குமே ஈவன் பண்ண பிறகு சாஃப்ட் பஃபர் வச்சுட்டு நான் அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் சாஃப்ட் பஃபர் வச்சுட்டு நான் வந்து பஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹாட் பஃபர் பண்ண பிறகு கண்டிப்பாக நம்ம சாஃப்ட் பஃபர் வச்சு அந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் நம்ம சாஃப்ட் பஃபர் வச்சுட்டு நான் எல்லா ஃபிங்கருமே பஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டும் முடித்த பிறகு நம்ம நெயிலோட டாப் சர்ஃபேஸ் வந்து நான் நல்லா பஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஜெல் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம நெயில்ஸ் வந்து பஃப் பண்ணணும் ஹாட் பஃபரில் வச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜெல் பாலிஷ் வந்து நம்மளுக்கு ஒட்டும், இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே தனியாக வந்துடும் பாலிஷ் வந்து. ஸோ ஹாட் பஃபர் வச்சுட்டு அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா இந்த அளவுக்கு வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு நல்லா நான் பஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையுமே நம்ம ஹாட் பஃபர் வச்சுட்டு எல்லா ஃபிங்கர்ஸ் பண்ண பிறகு சாஃப்ட் பஃபர் வச்சு நம்ம பஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து க்யூட்டிகல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப இவங்க வந்து ஆக்சுவலி சின்ன பொண்ணு தான். ஸோ க்யூட்டிகல்ஸ் கட் பண்ண வேணாம்னு நினச்சேன். அப்புறம் சரி லைட்டாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ க்யூட்டிகல்ஸ் வந்து ஆரஞ்சு ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் புஷ் பண்ணிவிட்டு எல்லா விரலுக்குமே ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ரொம்ப நிதானமாக பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப நிதானமாக பார்த்து தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நான் எல்லா ஃபிங்கர்ஸுக்குமே ரொம்ப ஜென்டிலாக வந்து அவங்களுக்கு வந்து க்யூட்டிகல்ஸ் கட் பண்ணிவிட்டேன். ஸோ க்யூட்டிகல்ஸ் கட் பண்ண பிறகு அந்த சாஃப்ட் பஃபர் வச்சுட்டு நான் இதுக்கு முன்னாடி சாஃப்ட் பஃபர் வச்சுட்டு பண்ணல இல்லையா சர்ஃபேஸு. ஸோ க்யூட்டிகல்ஸ் எல்லாம் கட் பண்ண பிறகு நான் சாஃப்ட் பஃபர் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா விரலுக்குமே நான் வந்து பஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும் நான் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அவங்களுக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் பார்த்து பார்த்து எல்லா விரலுக்குமே கட் பண்ண பிறகு சாஃப்ட் பஃபர் வச்சுட்டு எல்லா ஃபிங்கர்ஸுமே நான் ஒரு தடவை பஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எல்லா இதுவும் முடித்த பிறகு ஆல்கஹால் வச்சுட்டு வைப் பண்ணிவிட்டு டீஹைட்ரேட்டர் போட்டேன். எப்போவுமே நம்ம ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டீஹைட்ரேட்டர் ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம நேச்சுரலாக அந்த ஷைன் எடுக்கிறதுக்காக டீஹைட்ரேட்டரும் பேஸ் கோட் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமரும் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ டீஹைட்ரேட்டரும் ப்ரைமரும் வந்து நம்ம க்யூர் பண்ண தேவையில்லை. ஸோ 15 செகண்ட்ஸ் நம்ம ஏர் ட்ரை பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பேஸ் கோட் எடுத்துகிட்டு எல்லா ஃபிங்கர்ஸுக்குமே சைடில் படாமல் பார்த்து எல்லா ஃபிங்கர்ஸுக்குமே பண்ணிவிட்டேன். ஸோ பேஸ் கோட் வந்து நம்ம எல்லா ஃபிங்கருக்கும் அப்ளை பண்ண பிறகு இது வந்து நம்ம க்யூர் பண்ணணும். 60 செகண்ட்ஸ் வந்து யூவி லேம்பில் வச்சுட்டு க்யூர் பண்ணணும். டீஹைட்ரேட்டடும் ப்ரைமரும் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ நான் ஃபவுண்டேஷன் ஆர் பேஸ் கோட் இது வந்து நான் எல்லா ஃபிங்கருக்குமே அப்ளை பண்ணிவிட்டு யூவி லேம்பில் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் முடித்த பிறகு நம்ம கலர் கோட் போடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு லேவண்டர் ஷேடில் தான் ஆம்ப்ரே நெயில் ஆர்ட் பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு லைட்டு லேவண்டர் ஷேட் எடுத்துகிட்டு பேஸ் கோட் அப்ளை பண்ணேன். கலர் கோட் அப்ளை பண்ணேன். ஸோ நம்ம கலர் கோட் எப்போவுமே 2 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம ஒரிஜினல் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கலர் கோட்டு அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிவிட்டு ஸோ திருப்பி நான் செகண்ட் டைம் பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த கலர் கோட் பண்ணும்போது ரொம்ப சைடில் வந்து நம்ம அப்ளை பண்ணாமல் நம்ம இந்தளவுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம அந்த ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தின்னான லைனர் ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடில் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இந்த ப்ரெஷ்லேயே பண்ணும்போது நம்மளுக்கு அந்த விரல் ஸ்கின்னில் ரொம்ப படும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி லைனர் ப்ரெஷ் யூஸ் பண்ணி ஸோ சைடில் கேப் இல்லாமல் நான் எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஃபில் பண்ண பிறகு ஸ்கின்ல ஏதாவது பட்டிருந்தால் நான் இந்த ஆரஞ்சு ஸ்டிக்கில் இந்த மாதிரி காட்டனை வந்து சுற்றிட்டு
காட்டன் வந்து இது பண்ணிவிட்டு நான் வந்து ஆல்கஹாலில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் எட்ஜஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாலிஷ் வந்து நீங்கள் கையில் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிமூவ் பண்ண பிறகு க்யூர் பண்ணி எடுத்த பிறகு நான் மிடில் ஃபிங்கருக்கு வந்து பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் ஆர்ட் தான் பண்ணேன். ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நான் பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் ஆர்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஒயிட் கலர் டாட் வச்சுட்டேன். ஸோ மற்ற ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் நான் கொஞ்சம் டார்க்கான லாவெண்டர் ஷேட் எடுத்துக்கிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி நான் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா விரலுக்குமே நான் வந்து ஆம்ப்ரே நெயில் ஆர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கிளிட்டர், அதுவும் லாவெண்டர் ஷேடு தான், லாவெண்டர் ஷேடு கிளிட்டர் ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ தம் ஃபிங்கருக்கு வந்து சிம்பிளாக ஒரு எஸ் மாதிரி ஒரு 2 கர்வ் கொடுத்துக்கிட்டேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிம்பிளாக ஒரு 2 கர்வ் கொடுத்துக்கிட்டேன் தம் ஃபிங்கருக்கு. ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃப்ரெஞ்ச் டிப் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நான் வெறும் அந்த எட்ஜஸ் மட்டும் ரொம்ப தின்னான லேயரில் தான் ஃப்ரெஞ்ச் டிப் கொடுத்தேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் லாஸ்ட் லிட்டில் ஃபிங்கருக்கு மட்டும் நான் சிம்பிள் அந்த ஃப்ரெஞ்ச் டிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரிங் ஃபிங்கருக்கு வந்து சும்மா 2 ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் கொடுத்தேன். லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு 2 தின்னான ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ லாஸ்ட் லிட்டில் ஃபிங்கருக்கும் அகைன் சேம் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு பண்ண மாதிரி எட்ஜில் மட்டும் ஒரு சின்ன ஷைன் ஃப்ரெஞ்ச் டிப் மாதிரி ஒரு ஷைன் கொடுத்துட்டேன். ஸோ எல்லா நெயில்ஸ்க்கும் ஆர்ட் முடித்த பிறகு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் கண்டிப்பாக ஷில்ஸோட டாப் ஷைன் கோட் அப்ளை பண்ணணும். ஸோ நான் எல்லா விரலுக்குமே ஷில்ஸோட டாப் ஷைன் கோட் அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம இந்த டாப் ஷைன் கோட் அப்ளை பண்ணால் தான் ஹோல் ஆர்ட் சீல் ஆகும் கண்டிப்பாக. அதனால் நம்ம டாப் ஷைன் யூஸ் பண்ணிவிட்டு இதுவும் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபைனல் லுக் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.